சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம், வீட்லேயே செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் கார்ன் இதை மாதிரி கடையில் வாங்கி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இது பாருங்கள், இது பொரிச்ச கார்ன். இப்படியும் வாங்கிக்கலாம். தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகுத்தூள். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுங்க. இது மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இதில் கலக்கிடணும். நல்லா ரொம்ப தண்ணியாக இருக்கணும், திக்காலாம் கலக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இதை மாதிரி கரைச்சிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணாதீங்க. சூடு பண்ணுறது முன்னே ஊற்றிடுங்க. இப்போ தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். உப்பு சேர்த்துருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை மாதிரி நல்லா கலக்குங்க. கையே விடக்கூடாது. கை விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு இதை கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட விடக்கூடாது. விட்டிங்கன்னு வச்சிங்களேன் அடியில் பிடிச்சிரும். கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, கால்வாசி. இப்போ மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. நல்லா கரைச்சி விடுங்க. மிளகுத்தூள் பாருங்கள் கரைஞ்சிச்சு. அவ்வளோதான், ரெடியாக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பு. காசி முடிச்சாச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிடுதுங்கிறேன். ஒரு கிண்ணத்தில் எடுத்து சூப்பு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி, கார்ன் அதில் சேர்த்துருங்க. நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருங்க. இப்போது சூப்பு கொஞ்சம் வச்சோம்னா கட்டி ஆகிடும். அது கட்டி ஆகிடுச்சின்னா பயப்படாதீங்க. கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி திருப்பி சூடு பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கார்ன் ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியான முறையில் சூப்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.